பாக்யராஜ் வேலையை முடிச்சுட்டு வராங்க. என்னடா இன்றைக்கி என்னமோ சீக்கிரம் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா இன்றைக்கி வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி, நான் ஃபோன் பண்ண அன்றைக்கி தான் நீ ரொம்ப லேட்டாக வருவேன் இல்லைடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா இல்லைம்மா அன்றைக்கி வேலை உண்மையாலுமே அதிகமாக இருந்ததுமா, இல்லைன்னா நான் ஏம்மா லேட்டாக வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, என்னடா கையில் ஏதோ லெட்டர் மாதிரி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு, மலர் இங்கே வா மலர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்ன அவர் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு மலரும் வராங்க. அதே சமயத்தில் மதியும் வராங்க. என்னப்பா மதி நீ இங்கே தான் இருக்கியா, வாப்பா வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க காஃபி டீ எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்று வேண்டாம் வம்சம் இரு, இந்தா உனக்கு ஃபார்மு, மதி இந்தாங்க உங்களுக்கும் இந்தாங்க ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்னடா 2 பேர்த்துக்கு என்னமோ வந்தோன்னே ஏதோ கோயில் பிரசாதம் கொடுக்க மாதிரி 2 பேர்த்துக்கு 2 கையில் 2 ஃபார்மை கொடுத்துருக்கீங்க. என்னடா அது ஏதாவது இது கவர்மெண்ட்டில் இது ஏதாவது அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்களா, இந்த ஆதார் கார்டு பேன் கார்டு மாதிரி ஏதாவது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னடா அவங்க 2 பேர்த்துக்கு கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அவங்க 2 பேர் வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தாம்மா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, உனக்கு எதாவது மூளைக்கு இது கெட்டு போச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா இல்லைம்மா நான் இப்போ வேலை செய்கிறேன்ல பேங்க்கு, அங்கே வந்துட்டு ஆஃபர் பண்ணியிருக்காங்க, ஓப்பனிங்ஸ் இருக்குது, அதான் சரின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். மதி தான் வந்து அப்ளிகேஷன் கேட்டாங்க, அதான் சரி ஓகே அப்ளை பண்ணுறதுக்கு. அப்போ வந்துட்டு மலர் வந்துட்டு எனக்கும் ஒன்று அப்ளிகேஷன் கொண்டு வந்து கொடுக்கலாமில்லன்னு சொல்லி கேட்டால், அதனால தான் மலர் கொண்டு மதிக்கொண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டா தெரியாமல் தான் கேட்குற, வீட்டில் வேலை செஞ்சுட்டு சாப்பாடு செய்கிறவங்களுக்கு எதுக்குடா அப்ளிகேஷனு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே வந்துட்டு இங்கே மலருக்கு செமக்கம் வந்துடுது. ஏங்கத்த நான்லாம் வேலைக்கு போகக்கூடாதா என்ன, நானும் படிச்சிருக்கேன்ல, வேலைக்கு போகக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இல்லை, நீ வேலைக்கு போகிறதா யார்கிட்ட என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இப்போ என்ன வேலையாக கிடச்சிருச்சு, ஜஸ்ட் அப்ளை தானே பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் படித்து ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதி எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது, அதுக்குள்ளே உங்கள்கிட்ட வந்து ஏன் சொல்லி இதை பற்றி தேவையில்லாமல் வீட்டில் டென்ஷன் ஆகி ஏற்கனவே வீட்டில் 1008 பிரச்சனை போயிட்டுருக்கு, இதில் இதையும் ஏன் கொண்டு வந்து டென்ஷன் பண்ணாட்டின்னு தான் நான் விட்டுட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி, வர வர நீயும் இந்த மலர் மதிமாரியே வந்துட்டு மலர் பேச ஆரம்பிச்சிட்டேன், அவள் தான் இப்படி தான் எல்லாத்துக்கும் குதறக்கமாக பேசிகிட்டு இருப்பா, இப்போ ஒரு வார்த்தை எங்கிட்டையோ உங்கள் மாமாட்டையோ ஒரு வார்த்தை சொல்கிறதுல இப்போ என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அத்தை நான் தான் இவர்கிட்ட சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏடா பாக்கியராஜ் நீ கூட சொல்ல மாட்டியா, இல்லை அவளை தான் சொல்ல மாட்டியா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா மலர் சொல்கிற மாதிரி இது வேலையாம்மா கிடச்சிச்சு, ஜஸ்ட்டு சும்மா அப்ளை பண்ணுறதானம்மா, இதுக்கப்புறம் இன்னும் 2 மாதம் கழிச்சு தான் எக்ஸாமே வரும், அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி நிறைய வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதா வேணா இருக்கட்டும்டா, வேலை இத்தனை நாளாக வீட்டில் கல்யாணம் ஆன நாள் பிடிச்சி வேலைக்கு எங்கேயும் போனதில்லை, தெரியும்ல போனதில்லை தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, அப்படி இருக்கிறப்போ திடீர்னு வேலைக்கு போகிற அப்படின்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும், உங்கள் அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லணும், எதுவுமே சொல்லாமல் அவாட்டுக்கு பண்ணிகிட்டு இருந்தால் என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அதான் என்கிட்ட சொல்லிட்டா இல்லைம்மா, உங்கள்கிட்ட சொன்னால் நீ என்கிட்ட சொல்லி இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ உடனே வந்து அங்கேருந்து அப்போ தான் வந்து பாக்யராஜோடைய அப்பாவும் வராரு. என்ன லக்ஷ்மி அப்படி எப்படி சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க மலர் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிவிட்டு நம்மகிட்ட எதுவுமே சொல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணா சொல்லு, என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க இங்கே பாருங்கள், பேங்க்கில் ஏதோ வேலைக்கு அப்ளை பண்ண சொல்லி வந்திருக்கான், நம்ம பிள்ளைக்கு கூட வாங்கிட்டு வந்து கொடுக்கல, இவங்க 2 பேர்த்துக்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறான் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன 2 பேர்த்துக்கா, மதி சரி ஓகே வேலைக்கு போகிறது இப்போ வேலை இல்லாமல் இருக்கா, அப்ளை பண்ணுறா ஓகே ரைட்டு, உனக்கு எதுக்குமா மலர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கேளுங்க, இப்போ நீங்கள் கேளுங்க, அதான் நான் கேட்டேங்க, கேட்டதுக்கு வந்துட்டு ஏன் நான் வேலைக்கு போகக்கூடாதான்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிகிட்டு இருக்கிறாளுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. என்ன மலர் என்ன எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தாங்க நானும் கேட்டேன், ஏன் உங்ககிட்ட சொல்லணுமா, வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேன், இப்போ என்ன பெருசாக வேலையாக கிடச்சிருச்சு இப்போயே சொல்லணுமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை கேட்டேன்னு வந்துட்டு அப்போது சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு சுரேஷும். இல்லைப்பா அவள் அப்ளை பண்ண மதிக்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறப்போ எனக்கும் வாங்கிட்டு வரேன்னு சொன்னான், சும்மா பேச்சு வாக்கில் சொன்னது தான்ப்பா, இன்னும் எவ்வளோ இருக்குது ப்ரிப்பேர் பண்ணணும், ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல அவ்வளோ படித்து அதுக்கெல்லாம் தயாராகணும், நிறைய வேலை இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னவா இருந்தால் என்னடா நீ சொல்லியிருந்துருக்கணும்ல பாக்யராஜுன்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே பாக்யராஜுக்கு கொஞ்சம் கோவம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அப்பா இல்லைப்பா, சும்மா பேச்சு வாக்கில் நடக்கிறது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்க முடியுமாப்பா, என்னப்பா நீங்கள் ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, அதுட்டு வேலை டென்ஷன் இருக்குது, இதில் இதெல்லாம் சொல்லியிருக்கணுமாப்பா, சரி இப்போ நான் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்ப்பா, மலர் எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு வை நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. பார்த்தீங்களாங்க வர வர வந்து இவனும் இப்படி தாங்க பேச ஆரம்பிச்சிட்டான், மலரும் இப்படி தான் பேசுகிறா, இவனும் இப்படி தான் பேசுகிறா, இப்போ வந்த இந்த மதி பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற மலர் உடனே வந்துட்டு அதான் சும்மா எதுக்கு எடுத்தாலும் மதிதான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காதீங்க, நாங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் மதிதான் காரணம்னா நாங்கள் இத்தனை நாள் வீட்டில் பேசலையே என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களாங்க லக்ஷ்மி கொஞ்சம் அமைதியாக இரு, எதுவும் நம்ம பேசிக்க வேண்டாம் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க 2 பேரும் கிச்சனுக்குள்ளேயும் போயிடுறாங்க. கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி 2 பேர் குசுன்னு தலைக்குள்ளே தலை விட்டுட்டு பேசிக்கிட்டு மொத்தத்திலே குடும்பத்தை ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கங்கடம் கட்டிட்டு இருப்பாளுக்கு போல இருக்குது 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நீயோ பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணாத,
என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம், சரியா? மலரும் மாறிட்டா அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம 2 பேர்த்துக்கிட்டையுமே ஏதாவது பேசினோம்னா நம்ம தான் வந்து ஊருக்கு முன்னாடி பகையாளியே தெரிவோம். ஒருத்தி தப்பு பண்ணியிருந்தானா ஒருத்தி நம்ம பக்கம் சப்போர்ட்டாக இருந்தால் ஓகே, இது வந்துட்டு அந்த மருமக மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி போகும். ஆனால் 2 மருமகளும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, ஊரே நம்மளை தான் வந்து தப்புன்னு சொல்லி சொல்லும். தேவையா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க ஊரில் பேசுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே கேட்காம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் கேட்காமல இருன்னுலாம் நான் சொல்லலை, ஆனால் இப்போதைக்கு வேண்டாம், எதுவும் பேச வேண்டாம், கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னமோ சொல்கிறீங்க, ஆனால் வந்துட்டு எனக்கு என்னமோ இது சரியாக வரும்னு தோணலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கலாம் விடு, என்ன நடந்துற போகுது பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க எனக்கு என்னமோ இது சரியாக வரும்னு எனக்கு தோணலைங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பார்த்துக்கலாம் விடுன்னு சொல்கிறான்ல லக்ஷ்மி, நீ டென்ஷன் ஆகிறது இல்லாமல் என்னையே சேர்த்து டென்ஷன் ஆகிட்டு இருக்காத, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, நம்ம இதை துணியை 2 துவைச்சி போட்டு வந்துடுறேன். துணியை துவைக்கிறியா? அதான் மிஷினில் போட்டாச்சுல்ல. ஆமாம் போங்க, நேற்று நடந்த பஞ்சாயத்து உங்களுக்கு தெரியாதா? அதான் உங்களுடைய இன்னர்ஸ் எல்லாம் வந்து நான் தானே துவைக்கணும், அப்படி தானே ஆர்டர் போட்டிருக்காங்க, பின்ன உங்களே வேணாம் துவைக்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த பிரச்சனை நீ விடுறியா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க நான் வாட்டுக்கு போய் துவைக்கணும் தானே போனேன், நீங்கள் தானே இப்போ வந்து என்னத்தை துவைக்கிற என்ன எதுன்னு கேட்டிங்க, அதனால தான் நான் பதில் சொல்கிறேன், இல்லைன்னா நான் எதுக்குங்க சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னமோ பண்ணு, தேவையில்லாத பிரச்சனை தான் அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இத்தனை நாள் இதெல்லாம் யார் துவைச்சி போட்டுருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இத்தனை நாளாக அது வந்து நான் தான் துவைச்சேன், அப்பப்போ மிஷின்லேயும் போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதே பண்ணியிருக்க வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாமல் நேற்று அவ்வளோ தூரம் பஞ்சாயத்து பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, அதான் இவ திமிரு எடுத்து போயிருக்காள்ல, இவகிட்ட எல்லா வேலையும் கொடுத்து வாங்கிக்கலாம், அப்போ தான் நம்ம வழிக்கு வருவான்னு சொல்லி நான் பார்த்தேன். சரி அப்படியே துணியோட துணியாக மறந்த வாக்கில் நான் எப்போ துவைக்கிறது அப்படியே வச்சுருந்தேன், அதே வாக்கில் எடுத்து துவைன்னு சொல்லிட்டேன், அதுக்கு தான் அவ்வளோ பஞ்சாயத்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நான் தான் துவைப்பேன், இதை மட்டும் மறந்து போட்டேன் இருமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தனியாக ஒரு பக்கெட்லேயோ டப்புலையோ போட்டிருந்தேன், அந்த வேலை அன்னைக்கும் அப்போவே முடிஞ்சிருக்கோம்ல, எதுக்கு நீ அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா சாமி, தெரியாமல் பண்ணிட்ட விடுங்க, எதுக்கு எத்தனை கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு அந்த மதிய தேவை போல இருக்குது, நீங்கள் எனக்கு எத்தனை கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. ஒன்று பண்ணுங்கள், நான் தான் உங்களுக்கு அவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருந்தேன்ல, கம்மல் நீங்களே போய் அதை துவைச்சி போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேலை கொஞ்சம் இருக்குது, நான் பார்க்குறேன், நீயே போய் துவைச்சி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது சரி, அவள் தான் பாக்கியராஜு சரி சுரேஷ் சரி அவங்க உள்ளாடையெல்லாம் அவங்க துவைச்சிக்கிறாங்க, இவருக்கு மட்டும் நம்ம ஓவராக இடம் கொடுத்துட்டோமோ, இந்த மதி மாதிரி நம்மளும் கொஞ்சம் கராராக இருந்திருக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சே, கடைசியாக பாரு, இந்த மதி பேசுகிற மாதிரி நம்மளும் பேச ஆரம்பிச்சிட்டோம், இவளோட இன்னும் கொஞ்ச நாள் இருந்தோம்னா இவ்வளோ மாதிரியே நம்மளும் மாறிடுவோம் போல இருக்கே, அதனால தான் வந்துட்டு மலர் அப்படி மாறிட்டா போல இருக்குது அப்படி மாதிரி தனியாக பேசிகிட்டே போயிடுறாங்க. இதெல்லாத்தையும் வந்துட்டு மலரும் கவனிக்கிறாங்க. பார்த்தியா மதி, நம்ம போடு இப்போ எந்த அளவுக்கு போச்சிருக்கு பார்த்தியா, அத்தை தான் தன்னால் துவைச்சிட்டு இருந்திருக்காங்க, என்னமோ வந்துட்டு உன்னை வந்து துவைக்க சொல்லி எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாங்க, இப்போ மாமா கட்டதுக்கு அவங்க வயலே வந்துருச்சு பார்த்தியா, நம்மக்கிட்டலாம் பேசுறது ஒரு மாதிரி, அவங்கெல்லாம் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது ஒரு மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே எங்கள் மலர், உங்கள் வீட்டிலேருந்து நான் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் நீங்கள் கொடுத்த ட்ரைனிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க போகிற போக்கில் நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா காமெடி சொன்னேன், நீ பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஏன் நம்மளும் இப்படி வந்து இருக்கணும், நம்மளும் கொஞ்சம் கேட்குற வேண்டிய இடத்துல கேள்வி கேட்டால் என்ன தப்பா என்ன அப்படின்னு சொல்லி தோணுச்சு, அதனால தான். அது மட்டும் இல்லாமல் நானும் ஏன் தன்னால வாய் மூடிட்டு எது சொன்னாலும் ஓகேன்னு மண்டியாட்டிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு எனக்கே என் மேலே சில நேரத்தில் கோவம் வருது, இதெல்லாம் நினச்சி பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க, அதுக்காக வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையில் எதுவும் பண்ணிக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லெவலாக தள்ளுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் தெரியும் மதி, இங்கே என்ன நடந்தால் எப்படி இருப்பாங்க, யார் என்னென்ன பேசுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நானும் பண்ணுவேன், பார்த்துக்கலாம் விடு மதி, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க.